மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்படுறது வேற, மிகவும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சோதரன். நெருக்கத்தின் மேல் நெருக்கம், பாடுகளுக்கு மேல பாடு, போராட்டத்துக்கு மேல போராட்டம். எப்படா அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வருகிறது? நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கை நெருக்கம் மாற மாட்டேது. அநேக ஆண்டுகளாக இந்த நெருக்கம் என்னை மீள முடியாமல் இருக்கிறேன். இந்த நெருக்கத்திலிருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? இந்த புதிய நாளில கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க நெருக்கம் நிச்சயமாக மாறும். உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய தேவனாலே முடியும். ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழுகிறேன், ஆனா அந்த நெருக்கத்துல என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலை சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நெருக்கத்தை நிச்சயமா வெளியே கொண்டு வர ஆண்டவர். இந்த சங்கீதக்காரன் தாவீதுல நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்கள் நெருக்கங்களை நிச்சயமாக மாற்றி ஒரு பெரிய விசாலத்தை தேவன் தருவார். தாவீது எல்லா விதத்திலும் என்ன பண்றான்? நெருக்கப்பட்டான். ஒருவேளை நீ எல்லா விதத்திலும் நெருக்கப்படுங்களா? ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்குன்னா வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, எங்க பார்த்தாலும் நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், வேலை ஸ்தலத்துல நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்தை மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவன் மேல கல்லறிந்தார்களாம். தாவீதின் மேல அந்த வசனம் சொல்லுகிற 6ஆம் வசனம், அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொள்வது. அப்ப ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை பூமியிலே படைக்கும் பொழுது, மண்ணினாலே மனிதரை எடுத்து சிருஷ்டிக்கும் பொழுது என்ன பண்ண ஆண்டவர்? அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவனுக்கு தேவையான கிருபைகளை, ஞானத்தை, வல்லமைய, சில பேர் உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு உனக்கு புத்தி இல்லையா சொல்லிட்டுவாங்க. இல்ல, ஆண்டவர் ஞானத்தையும் கிருபையும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம தான் அதை செயல்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்றான்? தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்துல ஒண்ணுமே செய்ய முடியலையே, என்ன பண்றது சொல்ல திக்குமுக்கும் வாடும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பா. இந்த சங்கீதக்காரன் தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். கிதியோனை பார்த்து, இருக்கிற பலத்தோடு போ, புதுசா உனக்கு நான் பலனை வச்சிருக்கிறேன், நீ மீதி என்ன முறியடிப்ப, பயப்படாத, உன்னோடு கூட இருக்க பராக்கிரமசாலியே. இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பயங்கரமான கிரிகளை செய்ய பராக்கிரமசாலியாகிய ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நமக்கு இருக்கிற பலத்தோடு இந்த நாள் என்ன பண்ண முன்னேறி செல்லு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நெருக்கத்தை மாற்றுவேன். நீங்க சங்கீதக்காரன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சில காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணும்? அந்த சோர்வை எழுந்து புறப்படும் போது நன்மை செஞ்சிருப்போம், அவங்களுக்கு விரோதம் பண்ணுவாங்க, தீமை செய்வாங்க, முறுமுறுப்பாங்க, நம்ம மேல கல்லறிவாங்க. ஆனால் நீங்க திடமானதா இருக்கணும். இப்படி பேசிட்டாங்கன்னா சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. நான் இவ்வளவு நன்மை செஞ்சு சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தாங்க, கன்னத்தில் அரைந்தாங்க, தலையை மட்டும் நம்ம கொட்டுனா, அவன் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டான். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டான். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் மேல அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு நாமத்தை சொன்னாதான் விடுதலை. இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறும். உங்களை தேவன் திடப்படுத்துவார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்க நெருக்கம் நிச்சயமாக மாறும். அது எந்த விதமான சந்தேகம். காலங்கள் பல உருண்டோடினாலும் நெருக்கத்தை மாற்ற தேவனாலே முடியும் என்று நீங்க நம்புங்க. உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பார்த்து நான் தேவனை இயேசுவை திடப்படுத்தி விடுறேன்.
திடப்படுத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர், முன்னேறி செல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயம் ஜெயமோ கர்த்தராலே வரும். நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். புறப்பட்டு போங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியான உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுடைய கரத்தை உங்களுடைய பிள்ளைகளை வைப்பீராக. அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களி